நம்ம ரேக்கி சிம்பிள்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? இப்போது ரேக்கி சிம்பிள்ஸுங்கிறதெல்லாம் நீங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கெல்லாம் முன்னாடியே இப்போ நெட்லலாம் போட்டு தேடி வச்சுருப்பீங்க. சில சமயம் புஸ்தகத்தில் இதில் என்னென்னா ரேக்கியை பற்றினெல்லாம் நிறைய புஸ்தகங்கள்லாம் கிடையாது. நான் ஒரு தடவை பெரிய ஒரு இதில் போனப்போ கூட ரேக்கியை பற்றி ஒரே ஒரு புக்கு தான் இருந்தது. இங்கே ஊரில் ட்ரிவாண்ட்ரத்தில் பெரிய புக் ஸ்டால், எல்லா புக்கும் அங்கே தான் கிடைக்கும். அங்கே நேராக போனேன் ரேக்கியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசைக்கு. ஒரே ஒரு சின்ன புக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க. ரேக்கியை பற்றி எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் கிடையாது மேடம் நம்மள்கிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. உலக அளவிய விதத்தில் நீங்கள் தேடி பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப புக்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் நாலேஜ், லிமிட்டடாக ஆளுங்க உபயோகிக்கிறாங்க. அதை லிமிட்டடாக அளவோடு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி எழுதுகிறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய பேர் அதுக்கு முன் வர்றதில்ல. ஓகே, இப்போ இந்த ரேக்கி சிம்பிள்ஸ் ஆக்சுவலாக டாக்டர் மிகாவோ உசியோட பாரம்பரியத்தில் தான் நானும் வரேன். அதாவது நான் டாக்டர் மீனாட்சி மேடத்திட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அவங்களும் டாக்டர் மிகாவோ உசியோட லீனியேஜ் தான். இப்போ நான் கற்றுக்கிற பாருள்ங்கிற மேடமும் டாக்டர் மிகாவோ உசியோட லீனியேஜ் தான். அப்போ நானும் அந்த பரம்பரையில் சேர்ந்துட்டேன். ஓகேயா? அன்றைக்கே சேர்ந்தாச்சு. இன்றைக்கி இன்னும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறேன் நான். அதனால தான் உங்கள்கிட்ட எல்லாம் இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மனசு வருது. சரி, இதெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணணும், இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது இப்போ தான் என்னோடய ஆத்மா வந்து என்னை உந்துது. சரி, நீ சொல்லு சரி சொல்லலாம் அப்படி. ஸோ இந்த ரேக்கி சிம்பிள்ஸுங்கிறது தே ஆர் சேக்ரெட்னா என்ன? பவித்திரமானது. சும்மா எப்போ பாரு இந்த டிசைன் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி, இல்லைன்னா கோலம் போட்டு படிக்கிற மாதிரி ரேக்கி சிம்பிள்ஸை கற்றுக்க முடியாது. தே ஆர் சேக்ரெட், பவர்ஃபுல். அதாவது புனிதமானது, ரொம்ப எனர்ஜி நிறைஞ்சது, கான்ஃபிடென்ஷியல்னால் அதை ரகசியமாக வச்சுக்கணும். அதான் சொல்கிறேன், சும்மா 4 ரேக்கி சிம்பிள்ஸை வீட்டில் டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லி படம் வரைஞ்சி வைக்கக்கூடாது. அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், ரகசியமாக வச்சுக்கணும். ஏன் ரகசியமாக வச்சுக்கணுன்னா அதுக்கு காரணம் உண்டு. அதாவது ரேக்கி கற்றுக்கிறவங்க ஒரு மாஸ்டர்கிட்ட தான் கற்றுக்கணும். அது ரேக்கி மாஸ்டராக இருக்கலாம், ரேக்கி கிராண்ட் மாஸ்டராக இருக்கலாம். யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட போய் கற்றுக்கும்போது அந்த ரேக்கி மாஸ்டர் இல்லைன்னா கிராண்ட் மாஸ்டர் இந்த கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு லெவல் 2 வரும்போது தான் இந்த சிம்பிள்ஸை பற்றியே சொல்லிக் கொடுப்பாங்க. லெவல் 1 சிம்பிள்ஸ் வேண்டாம், லெவல் 2 தான் இந்த சிம்பிள்ஸை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த சிம்பிள்ஸு கூட நிறைய இந்த பிரிண்டெல்லாம் அடித்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. அவங்க அதுக்குண்டான மரியாதை, அதுக்குண்டான பவித்திரதையோடு கூடி அந்த கிராண்ட் மாஸ்டர் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அட்யூன்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்யூன்மெண்ட் கொடுக்கணுன்னா அந்த சிம்பிள்ஸ் எப்படி வரையணும், எப்படி போடணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அட்யூன்மெண்ட் வாங்கும்போது அந்த சிம்பிள்ஸு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிரயோஜனப்படும். அதுக்கப்புறம்தான் அட்யூன்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் மட்டுமே நம்ம அந்த சிம்பிள்ஸை நமக்கு மற்றவங்களுக்கோ உபயோகிக்க முடியும். அது வரைக்கும் அதுக்கு பவர் கிடையாது. அதனால்தான் இந்த அட்யூன்மெண்ட்டு 2வது வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். லீனேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், அட்யூன்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். அப்போது அந்த அட்யூன்மெண்ட்டுங்கிறதுக்கு அதாவது தீட்சை கொடுக்குறாங்க. ஒரு கிராண்ட் மாஸ்டர் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தீட்சை கொடுத்து அவங்களையும் மாஸ்டர் ஆக்குறாங்க, இல்லைன்னா கிராண்ட் மாஸ்டர் ஆக்குறாங்க இல்லையா? அப்போ லெவல் 4 மட்டும் வரும்போது தான், லெவல் 4 கம்ப்ளீட் ஆகும்போது தான் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறோம். அப்போது இல்லைன்னா லெவல் 1, 2, 3க்கு மாஸ்டர் ஆகலாம். அப்போது அந்த மாஸ்டர் ஆனதுக்கப்புறம்தான் நமக்கு இந்த சிம்பிள்ஸோட பவர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இன்டர்நெட்டில் போட்டு பார்த்து இல்லைன்னா 2 பிரிண்ட் அவுட் எடுத்து படித்ததுனால மட்டும் நமக்கு அதோட பலன் கிடைக்காது. அதுதான் லீனியேஜ், பாரம்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது இந்த மாதிரி அட்யூன்மெண்ட் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அவங்களுக்கு இது நல்லபடியாக வேலை செய்யும். சரி, எப்படி தான் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம அந்த
பாரம்பரியமாக அந்த பவரை நம்ம தலைமுறையாக ஒவ்வொருத்தவங்களுக்காக குரு சிஷ்ய பரம்பரை வழியாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த அட்யூன்மெண்ட்டும் கொடுக்கும்போது அந்த சிம்பிள்ஸ்க்கு தானாக பவர் உண்டாகுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த சிம்பிள்ஸை உபயோகிக்கும்போது அந்த சிம்பிள்ஸ் டக்குன்னு நமக்கு ரேக்கியோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறதுக்கு இந்த சிம்பிள்ஸ் நமக்கு உதவி புரியுது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு பர்பஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த சிம்பிள்ஸை உபயோகிக்கணும். அதான் சொன்னேன்ல, எனக்கு ரேக்கி ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னோடய பெட்ரூமில் செவுத்தில் எல்லாம் ரேக்கி சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சி வைக்கட்டா, அழகாக இருக்கும், எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்னா செய்யக்கூடாது. அதுதான் கான்ஃபிடென்ஷியல், ரகசியமாக நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிம்பிள்ஸ். இப்போது இந்த சிம்பிள்ஸ்னால் என்ன? சிம்பிள்ஸுங்கிறது சில ஒரு விதத்தில் நம்ம அதை வரைகிறோம், இல்லைன்னா எழுதுகிறோம். இப்போ இந்த சிம்பிள்ஸு, இப்போ கையில் முத்திரைகள், சின்முத்திரை, வாயு முத்திரை, ஆகாச முத்திரை, இந்த மாதிரி நிறைய முத்திரைகள்லாம் கையில் பிடிக்கிறோம். இப்போது இந்த முத்திரைகள் பிடிக்கிறதுனாலையோ இந்த சிம்பிள்ஸ் வரைகிறதுனாலையோ என்ன நன்மை அப்படின்னு கேட்டால், இந்த முத்திரைகள் சிம்பிள்ஸ் எல்லாம் நம்மளை ஈஸியாக எந்த சோர்ஸோடு நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சோர்ஸோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான சுலபமான ஒரு வழி தான் இந்த சிம்பிள்ஸ். புரியுதா? அப்போ அந்த சிம்பிள்ஸ் இருந்தால் தான் நமக்கு டக்குன்னு அந்த ரேக்கி எனர்ஜியை உள்வாங்கி பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அப்போ இப்போ என்னோடய கையில் இங்கே ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணை ஆற்றணும் அப்படின்னா அந்த சிம்பிளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ரேக்கி எனர்ஜியை உள்வாங்கி கொடுத்தேன்னா ஈஸியாக அந்த சிம்பிள் என்ன அந்த ரேக்கி எனர்ஜியோட கனெக்ட் பண்ணிவிடும். அப்போ அப்படியே ஒரு பிரவாகமாக அந்த ரேக்கி ஒழுகி அந்த இடத்துல போய் அதை சரி பண்ணும், புண்ணை ஆற வைக்கும். ஓகே. ஸோ குயிக் மீன்ஸ் ஆஃப் கனெக்ஷன் தான் இந்த சிம்பிள்ஸு, கையில் போடுற முத்திரைகள், அதுக்கெல்லாம் அர்த்தம். ஓகே. இப்போது உசி சிஸ்டத்தில் 4 சிம்பிள்ஸ் இருக்குது. அதில் 3 சிம்பிள்ஸ் ரேக்கி லெவல் 2ல் சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சிம்பிள்ங்கிறது ரேக்கி லெவல் 3ல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, ஸோ இப்போ இந்த ரேக்கி சிம்பிள்ஸுங்கிறது நீங்கள் நெட்டில் போட்டால் கிடைக்கும், 1-2 புஸ்தகங்களில் கிடைக்கும். அது ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கிற விஷயம் கிடையாது. அப்போது நம்மளாக ஏதாவது நெட்டில் போட்டு தேடி பார்த்து அதை திருப்பி வரைஞ்சி, மேடம் எனக்கு ரேக்கியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு உங்கள் வீடியோ கேட்டு, அதனால் நானும் ரேக்கி ஹீலர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி நெட்டில் போயிட்டு தேடி பார்த்து ஒரு 4 தடவை வரைஞ்சி பார்த்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன், நான் சிம்பிள் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. ஒரு டீச்சர் முகாந்திரம், ஒரு குரு முகாந்திரம் நம்ம கற்றுக்கணும். ஸோ இந்த குரு என்ன பண்ணுறாங்க, நம்ம அட்யூன்மெண்ட் வாங்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே நமக்கு கிளாஸில் அந்த சிம்பிளை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. சிம்பிள் எப்படி வரையணும், அதோட பிரயோஜனம் என்ன, எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னெல்லாம் அதை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அட்யூன்மெண்ட்டே கிடைக்கும். இப்போது அட்யூன்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட சிம்பிள் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நடக்காது. ஏன்னா சிம்பிளை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குருக்கிட்டேருந்து அந்த எனர்ஜியை தீட்சையை வாங்கும்போது தான் அந்த சிம்பிள்ஸு நமக்கு பிரயோஜனப்படும். அதாவது நான் இப்போ என்னோடய கிராண்ட் மாஸ்டர்கிட்டருந்து அட்யூன்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் கற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. வாங்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னையே அந்த குருவுக்கு தெரியும், அந்த குரு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அட்யூன்மெண்ட் வாங்கும்போது தான் என்னோடய சிம்பிள்ஸுக்கு பவர் கிடைக்கிது, அப்போ அந்த பவரோட கூடி தான் எனக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்ய முடியும், ஹீலிங் நடத்த முடியும். ஓகே. அப்போது இந்த சிம்பிள்ஸு எங்கே உபயோகிக்கலான்னா,
சிம்பிள்ஸோட பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் மெயினாக இந்த சிம்பிள்ஸ் வரைக்கும்போது போடும்போது ஈஸியாக நமக்கு ரேக்கியோட கனெக்ட் ஆகுது. அதுதான் சிம்பிள்ஸோட பிரயோஜனம். இப்போ நம்ம ஒரு இடத்துல சிம்பிள்ஸ் போடும்போது அந்த ரேக்கி எனர்ஜியோட டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ரேக்கி எனர்ஜி அப்படியே பிரவாகமாக அந்த இடத்துக்கு ஒழுகி வரும். அப்போ சீக்கிரமாக அந்த இடத்துல குணமாகும். அதுதான் இந்த சிம்பிள்ஸ். அப்போ எங்கேயாவது இப்போ இங்கே ஒரு புண்ணு இருக்குன்னா அங்கே முதல்ல நான் சிம்பிள் போடுவேன். சிம்பிள் போட்டதுக்கப்புறம் ரேக்கி எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி அப்படி விட்டுட்டேன்னா போதும், அது தானாக வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போயிடும். அதுக்காக தான் சிம்பிள்ஸ் உபயோகிக்கிறோம். ஓகே, இப்போது இந்த ரேக்கி சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் மிகாவோ உசிக்கு எப்படி கிடச்சதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு மவுண்ட் குராமான்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மலை இருக்குது ஜப்பானில். அந்த மவுண்ட் குராமா மலையில் இவர் போய் உட்காந்து 21 நாள் விரதம் இருந்து 21வது நாள் இவருக்கு கிடச்சிது. அதெல்லாம் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போது அவருக்கு ஒரு 21வது நாள் ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன? ஒரு அனுபவம் கிடச்சிது. அது வெறும் எக்ஸ்பீரியன்ஸாக மிஸ்டிக்கல். ஏன் மிஸ்டிக்கல் சொல்கிறோன்னா, அது சாதாரண நம்ம கண்ணுக்கு புலப்படுறதோ அல்லது சாதாரண நம்ம ஐம்புலன்களால் புரிஞ்சிக்கக்கூடியது அல்ல. அதுக்கு மேலே இருக்கிற விஷயங்களுக்கு பேர் தான் மிஸ்டிக்கல். அப்போது அவருக்கு வந்து 21ஆம் நாள் இப்படி தியானம் பண்ணும்போது ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட் நேராக அவரோட ஆக்ஞா சக்கரத்தில் போய் முட்டி உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் நிறைய இந்த பபுள்ஸாக உருண்டு உள்ளே வருது. இதுக்குள்ளே வந்து தட்டுது. அப்போது அந்த பபுள்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி சிம்பிளாக தெரியுது. அப்படி தான் அவருக்கு அந்த சிம்பிள்ஸ் கிடச்சிது. வேறொரு விஷயம், சிலவங்க என்ன சொல்கிறாங்க, மிகாவோ உசிக்கு முன்னாடியே இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தெரியும். ஏன்னா அவர் ஜாப்பனீஸு. அவர் ஜப்பானில் இருக்கும்போது புத்த மடத்தில் தங்கி படித்தார். திபெத்தியன் கிரந்தங்கள் புக்குகளெல்லாம் படித்தார். சான்ஸ்கிரிட்டு யூஎஸில் போய் கற்றுக்கிட்டாரு. அப்போது இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஏற்கனவே தெரியும். ஆனால் உண்மையிலே அதோட அர்த்தம் அவருக்கு புரிஞ்சுது எப்போன்னா, இந்த என்லைட்டன்மெண்ட் கிடச்சப்போ தான். 21ஆம் நாள் அந்த பபுளாக வந்து விழுந்ததில்ல, அப்போ தான் அவருக்கு அதோட இஃபெக்ட் கிடச்சிது. அப்போ அந்த இஃபெக்டை தான் அவர் நமக்கு தலைமுறையாக பாரம்பரியமாக குரு சிஷ்ய பரம்பரை வழியாக நமக்கு வந்து சேருது. ஓகே. அப்போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எப்படி வரைக்கிறாங்கன்னா, அது ஜாப்பனீஸ் வார்த்தைகள். ஜாப்பனீஸ் காஞ்சி அப்படிம்பாங்க. காஞ்சின்னா என்ன? இப்போ நம்ம தமிழ் ஆ இ எழுதுகிறோம், உயிரெழுத்து எழுதுகிறோம், மெய் எழுத்து எழுதுகிறோம், உயிர்மெய் எழுத்து எழுதுகிறோம். நம்ம லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி வார்த்தைகள் உண்டாக்குறோம். அந்த மாதிரி ஜாப்பனீஸ் எழுத்துக்கள் வச்சு உண்டாக்குன வார்த்தைகள் தான் இந்த காஞ்சி, ஜாப்பனீஸ் காஞ்சி அப்படிங்கிறாங்க. அந்த ஜாப்பனீஸ் காஞ்சியில் தான் இந்த சிம்பிள்ஸு வரைக்கப்பட்டிருக்கு. ஓகே. அப்போது அதில் மெயினாக அதில் வந்து 2 சிம்பிள் ரொம்ப முக்கியங்க. ஒன்று மாஸ்டர் சிம்பிள், இன்னொன்று வந்து மென்டல் அல்லாட்டா இமோஷ்னல் சிம்பிள், இன்னொன்று டிஸ்டன்ஸ் ரேக்கி ஹீலிங்க்கு செய்யும்போது உபயோகிக்கிற சிம்பிள். அதில் மெயினாக இந்த 3 சிம்பிள் இருக்குது. அதில் இந்த மாஸ்டர் சிம்பிள்ங்கிறது ஜென் புத்திசத்துலேருந்து வந்தது. இந்த சென் கதைகள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜென்கிறது வந்து ஒரு மதமாகவே அந்த காலத்தில் பின்பற்ற வந்தது. அதாவது அது புத்திசத்தில் ஒரு குரூப் ஜென். அப்போ அந்த ஜென் புத்திசம்ங்கிறவங்களோட ஃபஸ்ட்டு சிம்பிள் தான் இந்த மாஸ்டர் சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மாஸ்டர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு சிம்பிளை கற்றுக்கிட்டு அவங்கள்ட்டேருந்து தீட்சை அட்யூன்மெண்ட் வாங்கும்போது நான் கற்றுக்கிட்ட சிம்பிளுக்கு பவர் கிடைக்கிது. அப்போ அந்த சிம்பிளை உபயோகித்து நான் ஈஸியாக ரேக்கியோட கனெக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு குணமளிக்க என்னால் முடியும். ஓகே, அதுதான் அது. ரெண்டாவது, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எங்கே வரைக்கலாம்? சும்மா பேப்பரில் போடலாமா?
பிரிண்ட் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா, இல்லைன்னா செவுத்தில் எல்லாம் வீட்டுக்குள்ளே டிசைன் பண்ணுற மாதிரி எல்லாம் அழகழகாக வரைஞ்சி வச்சுக்கலாமா? கூடவே கூடாது. கான்ஃபிடென்ஷியல்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போது ஆனால் இப்போ நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு கையால் வரைய முடியும் சிம்பிளை, இல்லைன்னா கண்ணால் மனக்கண்ணில் விஷுவலைஸ் பண்ண முடியும். அதாவது இந்த கண்ணை ரெண்டையும் மூடிட்டு உள்ள மனக்கண்ணால் பார்க்கும்போதே அந்த சிம்பிள் அப்படியே என்னால் காட்சிப்படுத்த முடியும், பார்க்க முடியும். அந்த மாதிரி அப்போ இந்த சிம்பிளை நம்ம வரைச்சிட்டு அதுக்கு 3 தடவை அதோட பேர் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அதோட பேரை 3 தடவை சொல்லணும். அப்போ தான் அதுக்கு பவர் கிடைக்கும். ஓகே, பேர் சொல்கிறது அப்போ சத்தம் போட்டு சொல்லணுமா, மெதுவாக சொல்லணுமா, இதெல்லாம் தான் நம்ம ஆளுங்களுக்கு வர்ற டவுட்டு. சத்தம் போட்டும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயும் சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் நம்ம எந்த நோக்கத்துக்காக போடுறோமோ அதுதான் முக்கியம். இப்போ இங்கே ஒரு புண்ணு இருக்குது, ஆறாத புண்ணு இருக்குது. அப்போது அந்த புண்ணு ஆறணுங்கிற இன்டென்ஷனோட நோக்கத்தோடு நான் போடும்போது கட்டாயமாக அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகே, இன்டென்ஷன் தான் முக்கியம். ரெண்டாவது, அப்போது அந்த சிம்பிள் நேராக ரேக்கியோட கனெக்ட் ஆகி என்னோட கை வழியாக அங்கே வந்து போடும்போது சிம்பிளும் டக்குன்னு அந்த ரேக்கி எனர்ஜியை வலிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆண்டனா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஓகே, அப்போ அட்யூன்மெண்ட் கிடைக்காம சிம்பிள்ஸுக்கு பவர் கிடையாது. ரெண்டாவது, இப்போ பவர் சிம்பிள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் போடுறாங்க. இந்த இமோஷ்னல் சிம்பிள்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி மாற்றி வருது. அதெல்லாம் நேச்சுரல்னால் சுவாபாவிகமாக வரும். ஏன்னா இதில் பிரிண்ட் அடிக்க முடியாது, எங்கேயும் எழுதி வைக்க முடியாது. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட கை மாறி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரத்தான் செய்யும். அது நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, அப்போது இந்த சிம்பிள் போட்டு டக்குன்னு நமக்கு ரேக்கியோட அல்லாட்டினா யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸோட அல்லாட்டினா அந்த ஹையர் பவரோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியும், இணைச்சிக்க முடியும். ஓகே, ரெண்டாவது, சரி எல்லாம் பணம் கட்டியாச்சு, மாஸ்டர்கிட்டருந்து அட்யூன்மெண்ட் வாங்கியாச்சு, சிம்பிள் கற்றுக்கிட்டாச்சு. உடனே நான் ரேக்கி ஹீலர் ஆகிடுவேன், ஜீசஸ் மாதிரி நானும் ஃபேமஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியாது. அதாவது இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறமும் நமக்கு நம்மளோட கிரியேட்டர்கிட்டருந்து ஒரு அனுகிரகம் வேணும், ஒரு கிரேஸ் ஃப்ரம் த கிரியேட்டர். அது ரொம்ப முக்கியம். படித்ததுனாலையோ, பணம் கட்டி படித்ததுனாலையோ, அட்யூன்மெண்ட் வாங்கினதுனாலையோ, மாஸ்டர் சிம்பிள் எல்லாம் போட்டு கற்றுக்கிட்டதுனாலே மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஹீலர் ஆக முடியாது. அது ஹீலருங்கிற, அதாவது இன்னொருத்தவங்களை ஹீல் பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வேணும். அந்த எக்ஸ்ட்ரா பவரை தான் நம்ம கிருபை, கடவுளின் கிருபை அல்லன்னா அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறோம். அது கிடைக்கும்போது தான் நம்மளால் அது நல்ல விதத்தில் பண்ண முடியும். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டு எத்தனையோ ஆளுங்களை ஹீல் பண்ணார். எப்படி? அவருக்கு அந்த பவர் கிடச்சிது, அதனால தான் அவரால் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ இத்தனை விஷயம் நமக்கு சிம்பிள்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இப்போ சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பனாக எதுவும் போட முடியாது, அதனால் நான் எதுலையும் காமிக்கிறதில்ல. அதெல்லாம் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்து ஒரு குருவை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கற்றுக்கலாம். ஓகேயா? நற்பவி நற்பவி நற்பவி.